ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பன்னீர் பட்டர் மசாலா பார்க்கலாங்க. அதுக்கு வந்து தேவையான பொருள் எல்லாமே நறுக்கியிருக்கிறேன். அதெல்லாம் போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிற அளவு. ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்துங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடையை வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு துண்டு பட்டர் போட்டுக்கலாங்க. பட்டர் மீதி இருக்குது, இது இருக்கட்டும், பார்க்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆகுது பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பன்னீர் இருக்குல்ல, பன்னீர் வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை இதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. பன்னீர் ஃப்ரை பண்ணி போட்டால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதுலேயே வந்து கொஞ்சமாக உப்பு, அப்புறம் கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் கலருக்கு தாங்க, நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிவிட்டோம். இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை ஆன பிறகு இதுலேயே வந்து கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது போதுங்க. இது தனியாக வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேங்க. இது தனியாக இருக்கட்டும். இப்போ வந்து மறுபடியும் ஒரு இது வந்து பட்டர் போட்டுக்கலாம். நல்லா மெல்ட் ஆகட்டும். ரெண்டும் போட்டேன். இது நல்லா மெல்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து இது வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 3-4 போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரே ஒரு தக்காளி வந்து நறுக்கிருக்கிறேன், அதுவும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதிலே வந்து 10 பாதாம் 10 முந்திரி அப்படியே போட்டுக்கலாம். இதில் நல்லா இதுவும் வதங்கட்டும். அப்புறம் இது வந்து ஒரே ஒரு பட்டை, லவங்க, ஏலக்காய், இஞ்சி துண்டு 3 வந்து பூண்டு போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வதங்கி வரட்டும். கண்ணாடி பதம் வந்துச்சுங்க. இப்போ வந்து தக்காளி வந்து 3 தக்காளி நறுக்கியிருக்கிறேன், அது போட்டுக்கலாம். இதில் இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க. வதங்கின பிறகு நான் காமிக்கிறேன். நல்லா மசஞ்சு வரணும் தக்காளி, அப்போ தான் வந்து டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இதுவும் சேர்ந்து நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசஞ்சு வரணும். இது எல்லாமே நல்லா வதங்கிச்சுங்க. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ அதே கடாயில் வந்து இப்போ வந்து பட்டர் போட்டுக்கலாம். இந்த பட்டர் வந்து போட்டுக்கலாம். நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சிங்க. இப்போ வந்து கொஞ்சம் லவங்க, பட்டை, பிரிஞ்சி இலை போட்டுக்கலாங்க. அப்படியே போட்டு நல்லா இது பண்ணிட்டோம். ஸோ இந்த மசாலா வந்து அப்படியே இதில் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கலாம். இது ஜார் கழுவினா தண்ணி கூட இதில் போட்டுக்குங்க. நல்லா வந்து இது கொதி வரட்டும். கொதி வந்த பிறகு நாங்கள் பன்னீர் போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த பன்னீரை வந்து இதை அப்படியே இதில் போட்டுக்கலாங்க. நல்லா கொதி வரட்டும். நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதி வரட்டும். க்ரீம் போட்டுக்கலாம். க்ரீமும் கசூரி மேத்தி போட்டு இறக்கிடலாம். நல்லா கொதி வரும். நல்லா கொதி வந்துச்சுங்க. நல்லா திக்காயிடுச்சு. இப்போ வந்து க்ரீம் போட்டுக்கலாம். க்ரீம் போட்டு நல்லா வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து ரொட்டியோட சர்வ் பண்ணுறேன். நான் ரொட்டி தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரொட்டியோட சர்வ் பண்ணி காமிக்கிறேன். செம்மையாக இருக்குங்க இது. அவ்வளோதான், இது இறக்கிடலாங்க. ஆஃப் பண்ணிடலாம். செம்ம டேஸ்ட்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்களேன். நான் சப்பாத்தியோட ரொட்டியோட சர்வ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொட்டி சர்வ் பண்ணி இப்போ வந்து பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இவ்வளோ திக்னஸாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேங்க. எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ரொட்டி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொட்டி அப்படியே பன்னீர் பட்டர் மசாலாவோட வச்சு பாருங்க. ஜூஸியாக நல்லா க்ரீமியாக இருக்குது. பிஸ்மில்லா.
செம்ம டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குங்க. இதான் செம்மையான பன்னீர் பட்டர் மசாலா ரொட்டியோடு சர்வ் பண்ணியாச்சு. சாப்பிட்டு சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். பாய்.